வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் நந்தினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா, திமிரான ப்ரொஃபஸரும் துருத்துரு மாணவியும் பகுதி 3. இது வரைக்கும் நம்ம மதிக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும். அவளை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போறாங்க. ஆனா அந்த மாப்பிள்ளை யாருன்னு மட்டும் அவளுக்கு தெரியாது. அதே நேரம் மதியின் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அந்த மாப்பிள்ளை யாருன்னு நல்லாவே தெரியும். ஆனா லட்சுமி பாட்டி மட்டும் ஒரு பெரிய ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. அது என்ன தெரியுமா? மதிக்கு மாப்பிள்ளையா வரப்போறது வேற யாரும் இல்ல, அவளோட இங்கிலீஷ் ப்ரொஃபசர் ஆருஷ். இதை விட பெரிய அதிர்ச்சி வேற என்ன இருக்க முடியும்? அதுவும் ஆருஷ் வரப்போற விஷயம் மதிக்கு மட்டும் இல்ல, இனியா, மித்ரன், ஆர்த்திகா 3 பேருக்குமே தெரியாது. ஆருஷ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் 4 பேரோட முகத்துல என்ன ரியாக்ஷன் வரப்போகுதுன்னு நினைச்சு பாருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். காலையிலேயே மாறனுடைய வீடு முழுக்க பரபரப்பா இருந்தது. வாசல்ல அழகான கோலம். வீட்டுக்குள்ள உறவினர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சமையல் அறையிலிருந்து சாப்பாட்டு வாசனை வேற வீடு முழுக்க பரவிக்கிட்டு இருந்தது. ஆள்ல பெரியவர்கள் எல்லோரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்ப வருவாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த எல்லா பரபரப்புக்கும் காரணமான மதி மட்டும் அவளுக்கு எதுவுமே தெரியாம தன்னோட ரூம்ல ரெடி ஆகிக்கிட்டு இருந்தா. அதே நேரம் லட்சுமி பாட்டி சோபாவில் உட்காந்து தமிழ், மாறன், யாழ் மூவரையும் மெதுவாக அழைச்சாங்க. ஏய், இங்க வாங்க. மூவரும் பாட்டி பக்கத்துல வந்தாங்க. பாட்டி குரலை இன்னும் குறைச்சி, மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறம்தான் அவ பார்க்கணும், அது வரைக்கும் யாரும் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. மாறன் குழப்பமாக, எதுக்கு அம்மா? பாட்டி சிரிச்சுக்கிட்டு, நம்ம மதி முகம் எப்படி போகுதுன்னு நான் பார்க்கணும். அவ்வளவுதான். யாழ் ஏற்கனவே சிரிப்பை அடக்க முடியாமல் நின்றான். மாறன் உடனே, அம்மா, என் பொண்ணு இன்னும் குழந்தைதான். யாழ் உடனே சிரிச்சுக்கிட்டு, அது உண்மைதான்ப்பா. மாறன் பெருமையா, பாத்தியா? யாழ், நேத்து ரிமோட்டை திருடி ஒளிச்சு வச்ச குழந்தை. மாறன் உடனே யாழை முறைத்தார். அதை இப்ப எதுக்கு சொல்லுற? லட்சுமி பாட்டி சிரித்துக்கிட்டு, நம்ம வீட்டுல அவ இன்னும் குழந்தைதான். ஆனா இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவளை பார்க்க வராங்க. அதே நேரம் மதியின் ரூம் கதவு திறந்தது. மதி வெளியே வந்தாள். அழகான பட்டு சேலை, தலையில் பூ, கைகளில் வளையல்கள், கழுத்தில் மெலிதான செயின், கண்களில் மை. அவளை பார்த்த உடனே வீட்டில் இருந்த எல்லோரும் ஒரு நிமிடம் அப்படியே பார்த்தாங்க. மதி உடனே, என்ன எல்லாரும் என்னையே பாக்குறீங்க? லட்சுமி பாட்டி உடனே சமாளிச்சுக்கிட்டு, ஒண்ணுமில்லடி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு பார்த்தோம். மதி சின்ன சந்தேகத்தோட எல்லாரையும் பார்த்தா. அவளுக்கு இன்னும் எதுவும் புரியவில்லை. மாப்பிள்ளை பார்க்க வரப்போறாங்கன்னு மதி தன்னோட நண்பர்களான இனியா, மித்ரன், ஆர்த்திகா 3 பேரையும் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தா. சிறிது நேரத்தில் இனியாவும் மித்ரனும் வந்தாங்க. வாங்கடா. மதி சந்தோஷமாக அவங்களை வரவேற்றாள். இனியா மதியை பார்த்ததும், அடடா மதி, இன்னைக்கு நீ செம்ம அழகா இருக்க. மித்ரன் உடனே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு தெரிஞ்சதும் இவ்வளவு அழகா ரெடி ஆயிட்டியா? மதி, என்னடா நீயும் ஆரம்பிச்சிட்டியா? பிறகு சுற்றி பார்த்து, ஆர்த்திகா எங்க? இனியா, தெரியலடி. மித்ரனும், எனக்கும் தெரியாது. மதி, அவளை நான் இன்னைக்கு சீக்கிரமா வர சொல்லியிருந்தேனே. அந்த நேரம் மதியின் மொபைல் ரிங் ஆனது. ஆர்த்திகா தான். மதி போனை எடுத்தாள். ஹலோ ஆர்த்தி, எங்கடி இருக்க? அங்கிருந்து ஆர்த்திகா, மதி, இன்னைக்கு என்னால வர முடியாது. மதி, ஏன்? இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், அதனால வீட்டுல வேலை இருக்கு. மதி, அடப்பாவமே, அப்ப நீ வரமாட்டியா? இல்லடி, நீங்க போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வாங்க. மதி சிரிச்சுக்கிட்டு, சரி சரி, உங்க அண்ணனுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணும். ஆர்த்திகா, ஆமாம். ஆனா அவன் மனசுக்குள்ள வேற ஒரு விஷயம். எங்க அண்ணனுக்கு பார்க்கற பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியல. மதி போனை வைத்துட்டாள். அவளுக்கு தெரியாது, அவளோட வாழ்க்கையை மாற்றப் போற அந்த மாப்பிள்ளை ஆருஷ் தான். சிறிது நேரத்தில் வீட்டுக்கு வெளியே கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. எல்லோரும் வாசலுக்கு ஓடினாங்க. முதல் காரிலிருந்து சக்திவேல் தாத்தா இறங்கினார். அவருக்கு பின்னால் சாரதா பாட்டி, பிறகு வெற்றிவேல், கீதா, ஆத்விக், கயல்விழி, ஆர்த்திகா ஆகியோர் இறங்கினார்கள். ஆர்த்திகா மட்டும் இன்னும் குழப்பமா இருந்தா. பொண்ணு பார்க்க போறோம்னு மட்டும் தெரியும், பொண்ணு யாருன்னு தெரியலையே. அவள் உள்ளே போக தயாரானாள். அதே நேரம் 2வது கார் வந்தது. அதிலிருந்து கல்யாணி, ஜெயவேல், யுவன் இறங்கினார்கள். யுவன் சுற்றி பார்த்தான். அவனுக்கு அந்த இடம் ஏற்கனவே பழக்கமானதுதான். அதற்கு பிறகு 3வது கார் வந்து நின்றது. அந்த காரில் இருந்து தனியாக ஆருஷ் இறங்கினான். வழக்கம் போல கம்பீரமான தோற்றம், முகத்தில் பெரிய எக்ஸ்பிரஷன் எதுவும் இல்லை. யுவன் அவனை பார்த்து, மச்சான். ஆருஷ், இது என் நண்பன் யாழ்மாறனோட வீடு. ஆருஷ் தலையசைத்தான். இவன் சிரித்துக்கிட்டு,
உள்ள போலாம். ஆருஷ். ம். யுவன் மனசுக்குள்ள இவரை பார்த்தா பொண்ணு பார்க்க வந்தாரா இல்ல இன்டர்வியூ எடுக்க வந்தாரானே தெரியல. ஆருஷ் எதுவும் சொல்லாமல் வீட்டுக்குள் நடந்தான். வீட்டுக்குள் முதலில் சாரதா பாட்டியும் ஆர்த்திகாவும் நுழைந்தார்கள். ஆர்த்திகா சுற்றி பார்த்துக்கிட்டு வந்தபோது அவளுடைய கண்கள் திடீரென ஒருவர் மேல் நின்றது. அது மதி. மதி. மதி திரும்பி பார்த்ததும் ஆர்த்தி. இருவரும் சில நொடிகள் அப்படியே பார்த்துக்கிட்டாங்க. மதி. நீ இங்க எப்படி? ஆர்த்திகா. அதை தாண்டி நானும் கேட்குறேன், நீ இங்க எப்படி? மதி. இது என்னோட வீடு. ஆர்த்திகா. என்ன? சாரதா பாட்டி சிரிச்சுக்கிட்டு. ஆமா, நம்ம பார்க்க வந்த பொண்ணு மதிதான். அவ்வளவுதான். ஆர்த்திகாவின் முகம் அப்படியே மாறிடுச்சு. மதி. என்னடி? ஆர்த்திகா. நீயா? மதி. நானா? இருவரும் ஒரே நேரத்தில் ஐயையோ. ஆர்த்திகா இன்னும் ஷாக்ல இருந்தா. அட பாவமே, எங்க வீட்டுல பாக்குற பொண்ணு நீதானா? மதி. அப்படின்னா உங்க அண்ணனுக்கு பாக்குற பொண்ணு நான் தானா? இருவரும் மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்தாங்க. ஐயையோ. இனியா. என்னடி இங்க என்ன நடக்குது? மித்ரன். எனக்கும் புரியல மதி, எனக்கே புரியல. அந்த நேரத்துல வாசல் பக்கம் மீண்டும் சத்தம். ஆருஷ் உள்ளே வந்தான். மதி அவனை இன்னும் பார்க்கவே இல்லை. ஆனா இனியாவும் மித்திரனும் முதலில் அவனை பார்த்தாங்க. இனியாவின் கண்கள் பெரிதாயின. மதி. மதி. என்ன? மித்ரன் மெதுவா. நம்ம ப்ரொஃபசர். மதி. எங்க? மதி மெதுவா திரும்பி பார்த்தா. அங்கே ஆருஷ். மதியின் முகம் அப்படியே ஃப்ரீஸ். இனியா. அட, நம்ம இங்கிலீஷ் ப்ரொஃபசர். மித்ரன். ஆமா, நம்ம ஆருஷ் சார். அதே நேரம் லட்சுமி பாட்டி சிரிச்சுக்கிட்டு. மதி, மாப்பிள்ளை இவர்தான். மதி. என்ன? இனியா. என்ன? மித்ரன். என்ன? ஆர்த்திகா. ஐயையோ. 4 பேரும் ஆருஷை பார்த்தாங்க. ஆருஷ் மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா ஒரு நாற்காலியில் போய் உட்கார்ந்தான். மதி மனசுக்குள்ள, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆருஷ் ஒரு நொடி இனியாவை பார்த்தான். பிறகு மித்ரனை பார்த்தான். பிறகு மதியை பார்த்தான். மூவரும் உடனே ஸ்ட்ரைட்டாக நின்னாங்க. இனியாவும் மித்ரனும் ஒரே நேரத்தில் குட் மார்னிங் சார். ஆருஷ். குட் மார்னிங். மதி மட்டும் வாயை திறக்கவே முடியாம நின்னா. ஆர்த்திகா மதியிடம் மெதுவா. மதி. மதி. ம். இதுதான் எங்க அண்ணன் ஆருஷ். மதி அமைதியா பார்த்தா. ஆர்த்திகா. நம்மளோட இங்கிலீஷ் ப்ரொஃபசர். மதி உடனே ஆர்த்திகாவை பார்த்தா. அந்த பார்வையிலே 1000 கேள்விகள். மதி மெதுவா ஆர்த்திகாவிடம். ஏண்டி, உங்க அண்ணன் தான் நம்ம இங்கிலீஷ் ப்ரொஃபசர்னு என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை? ஆர்த்திகா. உன்னைத்தான் பார்க்க வரோம்னு எனக்கே தெரியாதுடி. இல்லைன்னா நான் முதல்லயே சொல்லியிருப்பேன். அருகில் இருந்த இனியா உடனே, நீ கேட்கவே இல்லை. மதி இனியாவை மறைத்தாள். நீ வாயை மூடுடி. இனியா உடனே வாயை மூடிக்கிட்டா. மித்ரன் சிரிப்பை அடக்கி கொண்டு. மதி, நீங்க ஃபியூச்சர்ல இங்கிலீஷ் ப்ரொஃபசர் வீட்டுக்காரியா ஆக போறீங்க. மதி. மித்ரா. மித்ரன். சரி சரி, நான் பேசல. கீதா மதியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என் மருமக ரொம்ப அழகா இருக்கா. தமிழும் மாப்பிளைய பார்த்து ரொம்ப அமைதியா இருக்காரு. மாறன். அமைதியா இருக்கிறது நல்ல விஷயம். யாழ் மெதுவா ஆருஷை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனசுக்குள்ள, இந்த ஆளு நம்ம மதியோட சுட்டித்தனத்தை எப்படி சமாளிக்க போறாரோ. கயல்விழி மதியிடம் வந்து, மதி, நான் இனிமேல் உனக்கு அக்கா. மதி உடனே சிரிச்சு, சரி அக்கா. கயல்விழி. நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டா போதும். மதி. சரி அக்கா. அடுத்த நிமிஷமே இருவரும் நெருக்கமாக பேச ஆரம்பிச்சாங்க. மதி பேசுற விதம், சிரிக்கிற விதம், அவளோட சுட்டித்தனம், இதையெல்லாம் பார்த்து ஆருஷின் குடும்பத்துக்கு மதியை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆருஷ் மட்டும் அமைதியா இருந்தாலும் அவனுடைய பார்வை அடிக்கடி மதியிடம் போயிட்டு வந்தது. யாழ் அதை கவனிச்சான். அவன் மனசுக்குள்ள, ப்ரொஃபசர் அமைதியா இருக்காரு, ஆனா பார்வை மட்டும் மதியை விட்டு நகரவே மாட்டேங்குது. அதே நேரம் மதி மித்ரனிடம் ஏதோ சொல்லி சிரிச்சா. ஆருஷ் அந்த பக்கம் பார்த்தான். மதி உடனே சிரிப்பை நிறுத்தினா. மித்ரன் மெதுவா, ப்ரொஃபசர் பார்வை வந்துருச்சு. மதி. அமைதியா இரு. சிறிது நேரம் குடும்பத்தினர் பேசிக்கொண்டிருந்தார்கள். பிறகு பெரியவர்கள், 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசட்டும். மதி உடனே பதறினா. என்னது? இனியா சிரிச்சுக்கிட்டு, போடி. மித்ரன். போய் ஃபியூச்சர் ப்ரொஃபசர் கிட்ட பேசிட்டு வா. மதி. நீங்க 2 பேரும் அங்க வந்தா நல்லா இருக்கும். இனியா. நாங்க எதுக்கு? மதி. எனக்கு சப்போர்ட். மித்ரன். இது கல்யாண பேச்சு, வைவா இல்ல. மதி அவனை முறைத்தாள். இருவரும் ஊஞ்சலுக்கு அருகே போய் நின்னாங்க. சில நொடிகள் அமைதி.
ஆருஷ் மதியை பார்த்து கொண்டே இருந்தான். மதி மனசுக்குள்ள, இவர் எதுக்கு இப்படி என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு? ஒருவேளை நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிடுவாரோ? இல்ல இல்ல, அப்படி எதுவும் சொல்லக்கூடாது. முதல்ல நம்மளே பேசிடலாம். மதி, சார். ஆருஷ், உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? 29. மதி, எனக்கு 19 வயசு. சில நொடிகள் அமைதி. மதி விரலால் கணக்கு போட்டாள். அப்படின்னா 10 வயசு வித்தியாசம். ஆருஷ், ஆமாம். மதி, சார், நான் உங்களை விட சின்ன பொண்ணு. ஆருஷ் அமைதியா பார்த்தான். மதி, என்னை நல்லா பார்த்துக்குவீங்களா? ஆருஷ், பார்த்துக்குவேன். மதிக்கு கொஞ்சம் நிம்மதி. அதுக்கப்புறம் அவள் முக்கியமான விஷயத்துக்கு வந்தாள். சார், காலேஜ்ல நீங்க எனக்கு ப்ரொஃபசர். நான் உங்க ஸ்டூடெண்ட். ஆனா வீட்ல நீங்க என்கிட்ட ப்ரொஃபஸரா நடந்துக்க கூடாது. ஆருஷ் அவளை பார்த்தான். மதி தொடர்ந்தாள். அதுவும் இல்லாம காலேஜ் விஷயங்களை வீட்ல பேசவே கூடாது. ஆருஷ், சரி. மதி நிம்மதியா சிரிச்சா. ஆனா அடுத்த நொடி ஆருஷ் சொன்னார், நீ நல்லா படிச்சா நான் எதுவுமே கேட்க மாட்டேன். மதி, அப்ப நான் நல்லா படிக்கலன்னா? ஆருஷ், வீட்லயும் கேட்பேன். மதியின் முகம் உடனே மாறிடுச்சு. ஐயோ. சில நேரம் இருவரும் பேசினாங்க. ஆருஷின் அமைதியான பேச்சு மதிக்கு பிடித்திருந்தது. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், ஆனா பொறுமையானவர். மதி மனசுக்குள்ள, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இவர் நல்லவராத்தான் இருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கலாம். அவள் மெதுவாக, சார், எனக்கு சம்மதம். ஆருஷ் அவளை பார்த்து, எனக்கும் சம்மதம். மதி மனசுக்குள்ள, அடடா, முடிஞ்சிருச்சா? இருவரும் உள்ளே வந்தாங்க. அனைவரும் ஆர்வமா பார்த்தாங்க. ஆருஷ் அனைவரின் முன்னிலையிலும் திருமணத்திற்கு சம்மதம் சொன்னார். குடும்பம் முழுக்க சந்தோஷம். ஆருஷின் குடும்பத்தினர் கிளம்ப தயாரானாங்க. கீதா மதியிடம், இனிமேல் நீ எங்க வீட்டு பொண்ணு. மதி சிரிச்சா. ஆர்த்திகா மதியை பார்த்து, என் அண்ணனோட மனைவியா நீ எங்க வீட்டுக்கு வரப்போறன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மதி, நானும் தான் நினைச்சு பார்க்கல. குடும்பத்தினர் கிளம்பியதும் இனியா மித்ரன் இருவரும் மதியை சுற்றிக்கிட்டாங்க. இனியா, மதி, நீ நல்லா மாட்டிக்கிட்ட. மித்ரன், நம்ம இங்கிலீஷ் ப்ரொஃபஸரையே கல்யாணம் பண்ணிக்க போற. மதி, அவர் கொஞ்சம் பேச மாட்டார். இனியா, கொஞ்சமா? மித்ரன், அவர் பேசுறதுக்கு ஒரு செமஸ்டர் முழுக்க காத்திருக்கணும். மதி சிரிச்சா. ஆனா அவர் நல்லவர் தான். அடுத்த நாள் காலை மதி காலேஜுக்கு வந்தாள். அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட். இன்னைக்கு அவரை எப்படி பேஸ் பண்ணுவோம்? ஆருஷ் கிளாஸுக்கு வந்தார். மதி அவரை பார்த்து சிரிச்சா. ஆனா ஆருஷ் மதியை பார்க்காத மாதிரி நடந்துக்கிட்டார். மதிக்கு அதிர்ச்சி. என்னடா இது? இனியா, என்னாச்சு? நம்ம சார் என்னை கண்டுகொள்ளவே இல்லை. மித்ரன், அவர் ப்ரொஃபஸர். கிளாஸ்ல அப்படிதான் இருப்பாரு. மதி, ஆனா நேத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரே. மித்ரன், அது வீட்ல, இது காலேஜ். மதி, அப்படியா? அவள் முகம் சுளித்தாள். மதி ஆர்த்திகாவை அழைத்தாள். ஆர்த்தி, என்ன? உங்க அண்ணன் ஏன் இப்படி இருக்காரு? ஆர்த்திகா, எங்க அண்ணன் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. மதி, நேத்து பேசினாரே, அது வேற. மதி சோகமா, என் வாழ்க்கை ஒரு ரோபோ கிட்ட மாட்ட போகுது. இனியா சிரிச்சா. மித்ரன், ரோபோ நல்லதுதான், குறைஞ்சது அதிகமா பேச மாட்டாரு. மதி, நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டீங்களா? இனியா, நாங்க சப்போர்ட் பண்ணுறோம், ஆனா சிரிக்காம இருக்க முடியல. அடுத்த நாள் கிளாஸ். ஆருஷ் கையில் கொஸ்டின் பேப்பர்ஸ். மதி அவரை பார்த்த உடனே சந்தேகம். சார், கையில் என்ன பேப்பர்? ஆருஷ், டுமாரோ இங்கிலீஷ் டெஸ்ட். மதியின் முகம் உடனே மாறிடுச்சு. டெஸ்டா? இனியா, ஐயோ. மித்ரன், முடிஞ்சது. ஆருஷ், ப்ரிப்பேர் வெல். மதி மனசுக்குள்ள, இவர் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டா இருக்க போறாரா, இல்ல ஃபியூச்சர்ல தினமும் டெஸ்ட் வைக்க போறாரா? அவள் மெதுவாக, பிள்ளையாரப்பா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? ஆருஷ் அவளை ஒரு நொடி பார்த்தார். மதி உடனே புத்தகத்தை திறந்த மாதிரி நடித்தாள். அன்று இரவு எல்லாரும் தூங்கிட்டாங்க. மதி மட்டும் மேஜை முன்னாடி உட்கார்ந்திருந்தா. இங்கிலீஷ் புக்கு திறந்து கிடந்தது. மதி ஒரு பேப்பர் எடுத்தா. சரி, படிச்சு எழுதுற அளவுக்கு நேரம் இல்லை, பிட் ரெடி பண்ணிக்கலாம். அவள் முக்கியமான ஆன்சர்ஸை சின்ன சின்ன எழுத்துல எழுத ஆரம்பிச்சா. ஒரு பேப்பர், இன்னொரு பேப்பர், முடிவில் அதை அழகா மடிச்சு மேஜை மேல வச்சுட்டா. நாளைக்கு இதுதான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டா. ஆனா அவளுக்கு தெரியாது, அவளோட அந்த பிட் சீட்டுக்கு மறுநாள் ஒரு பெரிய பயணம் காத்திருக்குது. மறுநாள் காலை மதி வழக்கம்போல் லேட்டாக எழுந்தாள். அதே நேரம் தமிழ் மளிகை கடை லிஸ்ட் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. யாழ்,
யாழ் வந்தான். தமிழ் ஒரு சீட்டை அவனிடம் கொடுத்து, கடைக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வா. அந்த சீட்டுல மளிகை பொருட்கள், பால், எண்ணெய், சர்க்கரை, பருப்பு, அதோட செப்பல் சைஸ் 6 ஒன்று வாங்கிட்டு வா. யாழ் அந்த சீட்டை எடுத்துக்கிட்டான். அவன் மதியின் ரூமுக்குள் போனான். மதி மேஜை மேல ஒரு சீட்டை வச்சிருந்தா. யாழ் கவனிக்காம தமிழ் கொடுத்து அந்த கடை லிஸ்ட்டையும் அதே மேஜையில வச்சுட்டு அவளோட காலேஜ் பேக்கை எடுத்தான். அதோடு மதியின் பிட்டு சீட்டையும் தவறுதலாக எடுத்துக்கிட்டு போனான். மதி எழுந்ததும், ஐயோ நேரம் ஆயிடுச்சு. அவசர அவசரமா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்தி புத்தகங்கள் எடுத்தா. பேக்கை திறந்து எல்லாத்தையும் உள்ளே போட்டா. பென் இருக்கா? நோட் புக் இருக்கா? ஹால் டிக்கெட் இருக்கு. கடைசியா மேஜையை பார்த்தார். ஒரு சீட் இருந்தது. மதி, ஐயோ இதை மறந்துட்டேனே. அதை எடுத்து பேக்குக்குள்ள போட்டா. அது மளிகை கடை லிஸ்ட். அவளோட உண்மையான பிட்டு சீட்டை யாழ் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு போயிருந்தான். மது எதுவும் தெரியாமல், சரி இப்போ எல்லாம் ரெடி என்று சொல்லிக்கிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டா. எக்ஸாம் கால். மதி தன்னோட சீட்டில் உட்கார்ந்தாள். இன்னைக்கு நம்ம பிட்டு உதவியோட பாஸ் ஆகிடலாம். கொஷின் பேப்பர் வந்தது. அவள் பேக்கை திறந்து பிட்டு சீட்டை எடுத்தா. சீட்டை பிரிச்சாள். முதல் வரி, பால் 2 லிட்டர். மதி அப்படியே உறைந்துட்டா. என்ன? அடுத்த வரி, எண்ணெய், சர்க்கரை, பருப்பு. அவள் கண்கள் பெரிதாயிடுச்சு. கீழே, செப்பல் சைஸ் 6 ஒன்று வாங்கிட்டு வா. மதி தலையை பிடிச்சுக்கிட்டா. அப்ப நான் நைட்டு முழுக்க எழுதிய பிட்டு எங்க போச்சு? பிள்ளையாரப்பா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? அவள் மேலே பார்த்தா. பிட்டு பிளான் ஃபெயில். மதி முதலில் இனியாவை பார்த்தா. இனியா கொஷின் பேப்பரை பார்த்துக்கிட்டு இருந்தா. மதி சைகையில் இனியா. இனியா திரும்பவே இல்லை. மதி, அட என்னடி இவ? அடுத்தது மித்ரனை பார்த்தா. மித்ரன் தன்னோட ஆன்சர் சீட்டை மூடி வைத்து கொண்டு இருந்தான். மதி, மித்ரா. மித்ரன் மெதுவா, நான் மாட்டிக்க விரும்பல. மதி, நண்பனா நீ? மித்ரன், நண்பன் தான், ஆனா சஸ்பெண்ட் ஆக விரும்பல. மதி கோபமா அவனை பார்த்தா. அடுத்தது ஆர்த்திகா. மதி நம்பிக்கையோட திரும்பி பார்த்தா. ஆனா ஆர்த்திகாவின் பக்கத்திலேயே ஆருஷ் நின்றிருந்தார். மதி ஆருஷை பார்த்ததும் உடனே நேராக உட்கார்ந்தாள். ஆருஷ் அவளை பார்த்தார். மதி பேக்கை மெதுவா மூடினா. அவ மனசுக்குள்ள, இன்னைக்கு பெட்டு போச்சு. நண்பர்கள் உதவி இல்ல, ப்ரொஃபசர் பக்கத்துல, என் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. அவள் கொஷின் பேப்பரை பார்த்தா. முதல் கேள்வி தெரியல. இரண்டாவது கேள்வி அதுவும் தெரியல. மூன்றாவது கேள்வி படிக்க முயற்சி பண்ணுனா. மதி மனசுக்குள்ள, இந்த இங்கிலீஷை யாரு கண்டுபிடிச்சா? நான்காவது கேள்வி, இந்த லாங்குவேஜே எனக்கு புரியல. அவள் பேனாவை எடுத்துக்கிட்டு ஏதோ எழுத ஆரம்பிச்சா. மதி சில ஆன்சர்ஸை தெரிஞ்சது எழுதுனா. தெரியாத இடத்துல ஏதாவது எழுதுனா. ஒரு இடத்துல பெரிய கொஷின் மார்க், இன்னொரு இடத்துல 2 வரி. கடைசியில் அவள் ஆருஷை நினைச்சு எழுதுனா. சார், இந்த தடவை கொஷின் புரியல. அதற்கு கீழே, அடுத்த தடவை நான் நல்லா படிச்சுட்டு வரேன் சார். அதன் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்மைலி. மதி அந்த ஸ்மைலியை பார்த்து, சரி, குறைஞ்சது ஒரு மன்னிப்பு கேட்டாச்சு. அதே நேரம் ஆருஷ் அவளுடைய ஆன்சர் சீட்டை பார்த்தான். அவள் என்ன செய்திருக்கிறாள் என்பதை ஆருஷுக்கு புரிந்துவிட்டது. ஆனா அவர் எதுவும் சொல்லவில்லை. டெஸ்ட் முடிந்தது. டைம் அப். ஆருஷின் குரல் கேட்டதும் எல்லோரும் பேப்பர்ஸை கொடுத்தாங்க. மதி பேப்பர் கொடுக்கும்போது ஆருஷை பார்த்தாள். அவர் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. மதி மனசுக்குள்ள, இவர் வீட்டுல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. காலேஜ்ல என்ன பார்க்கவே இல்லை. இப்ப என் பேப்பரை மட்டும் பார்க்க போறாரு. நான் என்ன பாவம் பண்ணினோன்னா. அவள் வெளியே வந்ததும், இனியா, எப்படி எழுதின? மதி, எழுதினேன். மித்ரன், என்ன எழுதின? மதி, எனக்கே தெரியல. ஆர்த்திகா, எங்க அண்ணன் பாத்துக்குவாரு. மதி, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. லஞ்சுக்கு பிறகு ஆருஷ் ஸ்டாஃப் ரூமில் உட்கார்ந்து டெஸ்ட் பேப்பரை கரெக்ட் பண்ணி கொண்டிருந்தார். ஒவ்வொரு பேப்பராக பார்த்தார். மதியின் பேப்பர் வந்தது. அதை திறந்தார். முதல் ஆன்சர், இரண்டாவது ஆன்சர், மூன்றாவது ஆன்சர். சில இடங்களில் சரியான பதில், சில இடங்களில் என்னவோ பதில். கடைசியில் அந்த சென்டென்ஸ், சார், இந்த தடவை கொஷின் புரியல. அடுத்த தடவை நல்லா படிச்சுட்டு வரேன் சார். அதற்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்மைலி. ஆருஷ் அந்த ஸ்மைலியை பார்த்ததும் அவனுடைய முகத்தில் சின்ன சிரிப்பு வந்தது. ஆருஷ் மனசுக்குள்ள, இவளை நான் கல்யாணம் பண்ணி எப்படி படிக்க வைக்கிறதுன்னு தெரியல. கிளாஸ்ல பிட்டடிக்க பாக்கறா, டெஸ்ட் பேப்பர்ல மன்னிப்பு கேட்கறா,
ஆனா குறும்பு மட்டும் குறையவே இல்ல. அவருக்கு மீண்டும் சிரிப்பு வந்தது. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள ஒரு பாசமும் இருந்தது. அவர் மீண்டும் பேப்பரை பார்த்தார். இவன் நல்லா படிக்கணும். இவள படிக்க வைக்க வேண்டியது இனிமேல் என்னோட பொறுப்பு. அந்த நேரம் கூட அவர் முகத்தில் இருந்த சிரிப்பை யாரும் பார்க்கவில்லை. அடுத்த நாள் கிளாஸ். ஆருஷ் டெஸ்ட் பேப்பர் எடுத்துக்கொண்டு வந்தார். மதி உடனே பதட்டம். ஐயோ, பேப்பர் வந்துருச்சு. இனியா, உனக்கு என்ன ஆச்சு? மதி, எனக்கே தெரியல. முதலில் சில பேப்பர்ஸை கொடுத்தார். பிறகு மதியின் பெயரை அழைத்தார். யாழ் மதி. மதி மெதுவாக எழுந்து போய் பேப்பரை வாங்கினாள். பேப்பரை பார்த்தவுடன் அவள் முகம் மாறியது. சார். ஆருஷ். இது சார், மார்க் கொஞ்சம் குறைவா இருக்கு ஆருஷ், அதனால. மதி, அடுத்த தடவை கொஞ்சம் அதிகமா போட முடியுமா? ஆருஷ், அடுத்த தடவை அதிகமா வாங்கிக்கோ. மதி, எப்படி? ஆருஷ் படிச்சா. மதி முகம் சுளிச்சாள். மதி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துக்கு வந்தா. மித்ரன், எவ்வளவு? மதி சொல்லவே இல்லை. இனியா, காட்டுடி. மதி பேப்பரை காட்டினாள். இனியா சிரிக்க ஆரம்பிச்சா. மித்ரன், அடடா, ப்ரொஃபசர் உன்னை விட்டுட்டார் போல. மதி, நீங்க எல்லாரும் ஏன் என்னை இப்படி கலாய்க்கிறீங்க? ஆர்த்தியா, எங்க அண்ணன் ஸ்ட்ரிக்ட் தான். மதி, எனக்கும் தெரியும். அந்த நேரம் பின்னால் இருந்து ஆருஷின் குரல். யாழ்மதி. மதி உடனே திரும்பினாள். சார், டுமாரோ ஹோம்ஒர்க். மதி, சார், இன்னைக்கு டெஸ்ட் பேப்பர் ஹோம்ஒர்க் இருக்கு சார். ஆருஷ் அமைதியாக போயிட்டார். மதி நண்பர்களை பார்த்து, பாத்தீங்களா? மித்ரன், நீ ரோபோன்னு சொன்னது சரிதான். முதல் நாள் காலை யாழ் தெருமூலையில் இருந்த மளிகை கடைக்கு சென்றான். கடைக்காரர் அவனை பார்த்ததும், கடைக்காரர், வாங்க தம்பி, என்ன வேணும்? யாழ் உடனே பிட்டு சீட்டை எடுத்தான். யாழுக்கு இன்னும் தெரியவில்லை. யாழ், அண்ணா, இதில் இருக்கிறது எல்லாம் கொடுங்க. கடைக்காரர் சீட்டை வாங்கினார். ஒரு நொடி பார்த்தார். மீண்டும் பார்த்தார். மீண்டும் கண்களை சுருக்கி பார்த்தார். கடைக்காரர், தம்பி. யாழ், சொல்லுங்க அண்ணா. கடைக்காரர், இது என்ன எழுத்து? யாழ், என்ன? கடைக்காரர், இதுல ஒரு வார்த்தையும் புரியல. யாழ் சிரித்தான். யாழ், எங்க அம்மா ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மாடர்ன். கடைக்காரர் சீட்டை அருகில் கொண்டு வந்து பார்த்தார். கடைக்காரர் மெதுவாக வாசிக்க முயன்றார். கடைக்காரர், இது தான்னு இருக்கே. யாழ் உடனே சொன்னான். யாழ், ஆமாம், ஏதாவது பொருளோட பெயரா இருக்கும். கடைக்காரர் மீண்டும் பார்த்தார். கடைக்காரர், இது பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு இருக்கு. யாழ் குழம்பினான். யாழ், பாஸ்ட் பர்ஃபெக்டா? கடைக்காரர், ஆமா. யாழ், அது எந்த பிராண்ட் அண்ணா? கடைக்காரர் அவனை வெறித்து பார்த்தார். கடைக்காரர், என்ன பிராண்ட்? யாழ், நான் சொல்றேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஒரு பிஸ்கட் பிராண்ட் இருக்குமோ? கடைக்காரர் தலையை பிடித்து கொண்டார். கடைக்காரர் சீட்டை முழுவதுமாக பார்த்தார். கடைக்காரர், தம்பி, இதுல பால் இல்ல. யாழ், அடுத்த வரியில இருக்கும் அண்ணா. கடைக்காரர், சர்க்கரை இல்ல. யாழ், அதுக்கப்புறம் இருக்கும். கடைக்காரர், பருப்பு இல்ல. யாழ், அது கடைசியில் இருக்கும். கடைக்காரர் கடைசி வரியை பார்த்தார். அதில் இம்பார்ட்டன்ட் ஈஸி 10 மார்க். அவர் யாழை பார்த்தார். யாழ் கடைக்காரரை பார்த்தான். இருவருக்கும் அமைதி. கடைக்காரர், தம்பி. யாழ், கடைக்காரர், நீ மளிகை கடைக்கு வந்தியா? யாழ், ஆமாம். கடைக்காரர், அப்படின்னா இது ஏன் எக்ஸாம் பேப்பர் மாதிரி இருக்கு? யாழின் முகம் மாறியது. யாழ் சீட்டை மீண்டும் கையில் வாங்கினான். அதை நன்றாக பார்த்தான். சின்ன சின்ன எழுத்துக்கள். ஒரு மூலையில் கிராமர் மிகவும் முக்கியம். இன்னொரு இடத்தில் 5 மார்க்ஸ், மறக்காமல் படிக்கணும். யாழ் தலையில் அடித்து கொண்டான். யாழ், ஐயோ! கடைக்காரர் பதறினார். கடைக்காரர், என்ன ஆச்சு தம்பி? யாழ், இது மளிகை லிஸ்ட் இல்ல. கடைக்காரர், அதான் நானும் சொல்றேன். யாழ் திடீரென்று சிரிக்க ஆரம்பித்தான். யாழ், இது என் தங்கச்சியோட பிட்டு சீட்டு. கடைக்காரர் வாயை திறந்து பார்த்தார். கடைக்காரர், உன் தங்கச்சி பிட் அடிப்பாளா? யாழ் பெருமூச்சு விட்டான். யாழ், அவளுக்கு படிக்கிறத விட பிட்டு எழுதுறது தான் டேலண்ட் அதிகம். கடைக்காரர் சீட்டை பார்த்தார். கடைக்காரர், ஆனா இவ்வளவு சின்னதா எப்படி எழுதியிருக்கா? யாழ் சிரித்தான். அதுதான் அவளோட ஸ்பெஷல் டேலண்ட். கடைக்காரர் சிரித்தார். இத பார்த்தா பிட்டு சீட்டுன்னு கூட தெரியல. எறும்பு நடந்து போன தடம் மாதிரி இருக்கு. யாழ்,
அதையே வீட்டுல நானும் சொல்லணும். யாழ் திடீரென்று தன் பாக்கெட்டை தேடினான். அப்போ அம்மா கொடுத்த கடை லிஸ்ட். அவன் மற்றொரு பாக்கெட்டை பார்த்தான். இல்லை. பேக்கை திறந்தான். இல்லை. பைக்கை பார்த்தான். இல்லை. அவனுடைய முகம் மெதுவாக மாறியது. யாழ் அடடா! அவனுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. மதியின் அறையில் மேஜை மீது இருந்த 2 சீட்டுகளில் அவன் தவறான சீட்டை எடுத்து வந்திருக்கிறான். அவன் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினான். யாழ், இப்போது மதி என்னை உயிரோட விடமாட்டா. கடைக்காரர் சிரித்தார். கடைக்காரர், தம்பி, உங்க தங்கச்சி எக்ஸாம் எழுத போறாளா? யாழ், ஆமாம். அப்படின்னா இந்த சீட்டை இங்க வச்சுட்டு போகாதீங்க. யாழ், ஏன்? கடைக்காரர், நான் அதை கடை லிஸ்ட்டுன்னு நினைச்சு இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டா அவரும் இங்கிலீஷ் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருவார். யாழ் சிரித்தான். சரி அண்ணா, முதல்ல மளிகை லிஸ்ட் எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். யாழ் உடனே தமிழுக்கு போன் செய்தான். தமிழ், ஹலோ யாழ். யாழ், அம்மா. தமிழ், சாமானெல்லாம் வாங்கிட்டியா? யாழ் அமைதியாக இருந்தான். தமிழ், யாழ். யாழ், அம்மா, ஒரு சின்ன ப்ராப்ளம். தமிழ், என்ன ப்ராப்ளம்? யாழ், நீ கொடுத்த சீட்டு. தமிழ், ம். யாழ், அது என்கிட்ட இல்லம்மா. தமிழ், என்ன? யாழ், அதுக்கு பதிலா வேற ஒரு சீட்டு இருக்கு. தமிழ், என்ன சீட்டு? யாழ் மெதுவாக, மதியோட பிட்டு சீட்டு. அடுத்த நொடி தமிழின் குரல் போனில் வெடித்தது. தமிழ், என்ன? யாழ் போனை காதிலிருந்து தள்ளி வைத்து கொண்டான். தமிழ், அதை எங்கிருந்து எடுத்த? யாழ், மதியோட மேஜையில் இருந்தது. தமிழ், அதை திரும்ப கொண்டு வா. யாழ், ஆமா, நான் இப்ப கடையில இருக்கேன். தமிழ், கடை லிஸ்ட் இல்லாம எப்படி சாமான் வாங்குவ? யாழ் கடைக்காரரை பார்த்தான். கடைக்காரர் சிரித்து கொண்டிருந்தார். யாழ், அதான் தெரியல. யாழ் வீட்டிற்கு வந்தான். தமிழ் அதை வாங்கி கொண்டாள். எதுவும் பேசவில்லை. அடுத்த நாள் மதி மெதுவாக ஹாலுக்கு வந்தாள். தமிழ் கையில் பிட்டு சீட்டு. மதி அதை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தாள். மதி, ஐயையோ! அவள் திரும்ப ஓடினாள். தமிழ், மதி, நில்லுடி. மதி வீட்டைச் சுற்றி ஓட ஆரம்பித்தாள். மதி, அம்மா, அது பழைய பேப்பர். தமிழ், பழைய பேப்பரா? மதி, ஆமாம்மா. நேத்தே எக்ஸாம் முடிஞ்சிருச்சுமா. தமிழ், இதை எடுத்துட்டு போய் நீ மாட்டியிருந்தா மாப்பிள்ளை என்ன நினைச்சிருப்பாரு? மதி ஓடிக்கொண்டே பதில் சொன்னாள். மதி, அட போங்கம்மா, எடுத்துட்டு போயிருந்தா நான் பாஸ் ஆயிருப்பேன். தமிழ் நின்று விட்டாள். யாழ் சிரிப்பை அடக்க முடியாமல் முகத்தை திருப்பி கொண்டான். தமிழ், உனக்கு வெக்கமே இல்லையா? மதி, எக்ஸாம்ல பாஸ் ஆகிறது தான் முக்கியம். தமிழ், மாப்பிள்ளை முன்னாடி நல்ல பொண்ணா தெரியணும்னு நினைக்க மாட்டியா? மதி, அவரை என்ன நல்ல பொண்ணுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் இன்னும் எதுவுமே பண்ணலையே. யாழ் சிரித்தான். யாழ், அது மட்டும் சரிதான். மதி, அண்ணா, நீங்க சும்மா இருங்க. அதே நேரத்தில் மாறன் வீட்டுக்குள் வந்தார். வீட்டில் மதி ஓடிக்கொண்டிருந்தாள். தமிழ் பின்னால் துரத்தி கொண்டிருந்தாள். யாழ் சிரித்து கொண்டிருந்தான். மாறன் குழம்பினார். மாறன், என்னடா இங்க நடக்குது? தமிழ் கையில் இருந்த பிட்டு சீட்டை காட்டினாள். மாறன் சீட்டை வாங்கி பார்த்தார். அதில் இருந்த சின்ன எழுத்துக்களை பார்த்ததும் சிரித்தார். மதியை பார்த்தார். மாறன், மதி. மதி மெதுவாக வந்து நின்றாள். மாறன், இதுக்கு முன்னாடி நீ சின்ன பிள்ளையா இருந்த. மதி சிரித்தாள். மாறன், இனிமேல் கொஞ்சம் பெரிய பொண்ணா நடந்துக்கோ. மதி அமைதியானாள். மாறன், உனக்கு கல்யாணம் ஆக போகுது. மதி வெக்கப்பட்டாள். தமிழ் உடனே, தமிழ், கல்யாணம் ஆக போகுது. ஆனா பிட்டு சீட்டு எழுதுறதுக்கு மட்டும் நிக்கவே மாட்டேங்குது. யாழ் அந்த பிட்டு சீட்டை மீண்டும் எடுத்தான். அதை விரித்து பார்த்தான். யாழ், மதி. மதி, என்ன? யாழ், இது எப்படி எறும்பு கூட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை விட சின்னதா இப்படி சுருக்கி எழுதியிருக்க. மதி அமைதியாக நின்றாள். யாழ், எப்படி உனக்கு கண்ணு தெரியும்? மதி தலையை சொரிந்து கொண்டு, மதி, அதுவான்னா நான் தூக்கத்தில் எழுதினேன். மாறன் சிரித்தார். தமிழ் வாயை பிளந்தாள். யாழ் மீண்டும் கேட்டான். யாழ், அது எப்படி எழுதினேன்னு கூட ஞாபகம் இல்லையா? மதி தலையசைத்தாள். மதி, இல்ல. யாழ், அப்ப உன் கைக்கு மட்டும் ஞாபகம் இருந்திருக்கு. அனைவரும் சிரித்தார்கள். மதி முகத்தை சுளித்தாள். மதி, எல்லாரும் சேர்ந்து என்னையே கலாய்க்கிறீங்க. அவள் கோபமாக அறைக்குள் ஓடினாள். மாறன் சிரித்துக்கொண்டே தமிழை பார்த்தார்.
மாறன், இவளை கட்டுப்படுத்துறது நம்மால முடியாது தமிழ். அதனால தான் மாப்பிள்ளை வீட்டுக்கே அனுப்ப போறோம். அன்று மாலை லட்சுமி பாட்டி மதியை அழைத்தார். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மதி உடனே பதற்றமானாள். என்ன விஷயம் பாட்டி? லட்சுமி பாட்டி மெதுவாக, உன்னோட கல்யாணத்தை பத்தி. மதி அதிர்ச்சியாக, இன்னும் என்ன பாட்டி? அதே நேரத்தில் ஆருஷின் வீட்டிலும் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள். திருமணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் மதிக்கும் ஆருஷுக்கும் தெரியாமல் ஒரு பெரிய முடிவு எடுக்கப்பட போகிறது. அது என்ன முடிவு? திருமணத்துக்கு தேதி எப்போது? கல்லூரியில் மதி தினமும் சார் என்று அழைக்கும் ஆரோஸ் திருமணத்துக்கு பிறகு அவளுடைய கணவனாக மாறினால் என்ன காமெடி நடக்கும்? முக்கியமா மதி இன்னும் ஆருஸ சார்னு தான் கூப்பிடுறா. கல்யாணத்துக்கு பிறகும் சார்னு கூப்பிட்டா ஆருஸ் என்ன செய்வார்? அதைவிட எல்லோரிடமும் அமைதியாக இருக்கும் ஆருஷின் மனதில் மதியை பற்றி உண்மையில் என்ன இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அடுத்த பகுதியில். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை மறக்காம அழுத்துங்க. அடுத்த பகுதியில் இன்னும் கலகலப்பான காட்சிகளுடன் சந்திப்போம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.